ஹலோ மக்களே, சிவாயிலி செம ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. திருவிழாவில் வர்மாவுக்கும் ஏடி வந்த விஷயம் தெரிய வருது. எப்படியாவது இந்த ஏடியை தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு வளையல் விற்கிறவங்க மாதிரி ஒரு மாறு விஷயத்தில் திருவிழா கூட்டத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. சரி, ஏடியை மட்டும் விட்டு வைக்காம இந்த குடும்பத்தை மொத்தமாக அழிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு வெடிகுண்டு வைக்கக்கூடிய பிளானை வைக்கிறாங்க. நம்ம கபிலன் வச்சிருந்த பேகுக்குள்ளே தான் வெடிகுண்டு இருக்குது. அப்படியே அந்த சாமிக்கு பின்னாடி அந்த பேகு இருக்குது. இதை தெரியாமல் நம்ம கபிலனும் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதே சமயத்துல வர்மாவும் நம்ம அயலிக்கிட்ட ஃபோன் பண்ணி, என்ன ஏடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, என்ன பிடிச்சிடறான்னு சொல்லிட்டு இனி கொஞ்ச நேரத்துல இந்த இடமே வெடிச்சு செதற போகுது பாரு அப்படின்னு சொல்லும்போது அயலியும் ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. என்ன சொல்ற, இங்க வேற நிறைய ஜனங்கள் இருக்காங்க, தயவு செய்து இப்படி பண்ணாதன்னு சொல்லும்போது வர்மா ரொம்பவே சிரிச்சிட்டே இருக்காங்க. செம அதிரடியாட்ட அயலி அந்த இடத்துல பேக்கை மாற்றி வச்சுட்டாங்க. வர்மா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வர்மாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பெரிய செயலை செய்துட்டாங்கன்னே சொல்லலாம். இதை கபிலன் வர்மா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. கபிலனும் ஒரு கட்டத்தில் நம்ம இந்திராணி கிட்ட மாட்டிட்டாங்களா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வர்மாவும் கபிலன் கிட்ட எப்படி இருந்தாலும் இந்த ஏடியை விட்டு வைக்கக்கூடாது. ஏற்கனவே எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏடி இந்த திருவிழாவில் தான் சுற்றிட்டே இருக்கா. இந்த ஏடி இருக்கிறது வரைக்கும் நம்மளை நிம்மதியாக தொழில் பண்ணவே விட மாட்டா. இந்த சாம்ராஜ்யத்தை இத்தனை வருஷமாக நான் பாதுகாப்பாக கெட்டி காத்த இந்த டைமில் இந்த ஏடி வந்ததுலேருந்து நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கா. இனிமேல் இவளை அழிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு வர்மாவும் மாறு வேஷத்தில் வர ரெடி ஆகுறாங்க. அப்படியே வளையல் விற்கிற ஆள் மாதிரி அந்த திருவிழாக்குள்ளே கூட்டத்தோட கூட்டமாக கும்பலாட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வராங்க. நம்ம அயலிக்கு இதை பற்றி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சிவாவும் அயலிக்கிட்ட வந்து, ஏடி நம்ம நினைச்ச மாதிரியே வர்மாவை இந்த இடத்துல வந்தாச்சு. இந்த வாட்டி எப்படி இருந்தாலும் அவனை கையும் களமா பிடிச்சிடணும். கபிலனை இந்த இடத்துல மாட்டி விடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் வந்து அவங்க கையில் கிடைக்காதவாறு பார்த்துக்கணும் ஏடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அயலியும் அந்த இடத்துல அதிகாரியாகவே மாறிட்டாங்க. ரித்திகாவுக்கு டென்ஷன் தாங்கவே முடியலை. இந்த சிவா எப்படி இந்த சிலம்பாட்டத்துலலாம் வின் பண்ணால் இவனால் இந்த குடும்பத்துக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன்கிட்ட சரியாக போட்டு கொடுக்குறாங்க. கபிலனை பார்த்து, என்ன இந்த ஒரு சின்ன சிலம்ப ஆட்டத்தில் கூட உனக்கு வின் பண்ண முடியலை, அவனை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. இவன் என்ன இந்த குடும்பத்தை சேர்ந்தவனா, அவன் பெருசாட்டு செங்கோட்டை வேலன் குடும்பத்தை சேர்ந்தவன்னு ஊர் மக்களுக்கு முன்னாடி பெருமை பேத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கபிலனை சரியாக வெளுத்து வாங்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜெமுனாவும் செல்லம்மாவும் சேர்ந்த மாதிரி ரித்திகா கிட்ட எப்படியாவது அயலிக்கு கெட்ட பேர் வர வைக்கணும். இந்த திருவிழாவை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவளை வந்து இந்த குடும்பத்தில் எல்லாருமே ஏற்றுக்கவே கூடாது. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டே துரத்துற மாதிரி ஒரு வேலையை பார்த்துவே ரித்திகா, ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரித்திகாட்ட வந்து, இனிமே இந்த சிவாவையும் யாரும் தலையில் தூக்கி வச்சு ஆடக்கூடாது, எப்போவுமே அவனை தான் பெருசாக நினச்சிட்டு இருக்காங்க, அவன் என்ன இந்த குடும்பத்தை சேர்ந்தவனா, எதுக்கு இந்த இந்திராணி இப்படி பண்ணிட்டு இருக்கா, அவள் கொடுக்கக்கூடிய எல்லா இடத்துனால தான் இந்த சிவாவும் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இனிமே இந்த வேலை செய்யக்கூடாது. ரித்திகாவை இப்படி சொல்லியே நம்ம அயலிக்கு எதிராக திருப்பிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நம்ம செழியனுக்கு மேலே இந்திராணிக்கு கொஞ்சம் அன்பு வந்துட்டே இருக்கு. செழியன் நமக்காக இப்படி கஷ்டப்படுறானே, பாவை வேற செழியன்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்காங்க, இப்படிப்பட்ட உறவை நம்ம பிரிச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி ஒரு பக்கமாக இருந்து செழியனையும் பாவையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதை தூரத்துலேருந்து பார்த்த செல்வ நாயி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. இது சரியில்லையே, இந்த இந்திராணி எதுக்கு செழியனை பார்த்துட்டு இருக்கா, போகிற போக்க பார்த்தா இந்த திருவிழா முடிஞ்ச கையோடு இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போயிருவான் போல, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரவே கூடாது, அதுக்கான வேலைகள் எல்லாமே நம்ம பார்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு செல்வநாயையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி செல்வநாயி ஒரு பக்கம், ரித்திகா ஒரு பக்கம்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை பிரிக்கக்கூடிய வேலைகளான தேன் திருவிழாவில் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வர்மாவும் வளையல் விற்கிற ஆள் மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம அயலியும் எப்படியாவது வர்மாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேட பார்க்குறாங்க. வர்மாவும் ஒரு கட்டத்தில் நம்ம அயலி பக்கத்துலேயே வராங்க. இந்த வளையல் நல்லா இருக்குமா, இதை வாங்கிக்கோங்க, சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வளையலை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லி போட்டு காட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயலியோட கையை பிடிச்சி அப்படியே வளையலை போடுறாங்க. அந்த டைமில் வர்மாவுக்கு தோணுது, இது வளையல் போட மாதிரி இல்லை, இந்த கை கண்டிப்பாக பிஸ்டல் பிடிச்ச கை தான், எனக்கு நல்லாவே தெரியுது, இவ தான் ஏடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வர்மாவுக்கு எண்ணம் வருது. ஆனால் அயலியோ அந்த இடத்துல இருந்து கண்டுக்காம ஏதோ அவசரமாக அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட வர்மாவும், கண்டிப்பாக
கண்டிப்பாக இவ்வளோ தான் இருக்கும், ஏதோ ஒரு கட்டத்தில் யாரையோ தேடி போகிறாளோ அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கபிலனுக்கு டென்ஷன் தாங்கவே முடியல. நம்ம வேற அந்த பேக்கை அந்த சிலைக்கு பின்னாடி வச்சுருக்கோம், எப்படியாவது இந்த பேகை வந்து கை மாற்றிடணும், பொருள் வேற அதில் இருக்குது. வருமா எப்போ வந்து நமக்கு டைம் தரானோ அந்த டைமில் கரெக்டாட்டு மாற்றிடணும்னு சொல்லிட்டு கபிலன் டென்ஷனாக இருக்காங்க. நம்ம சிவாவும் விடுற மாதிரி இல்லை. கபிலன் எங்கெல்லாம் போகிறாங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறாங்க. கரெக்டாக எப்படியும் திருவிழாவுக்கு டைமில் கபிலன் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி அந்த ஆள்கிட்ட பொருள் கொடுக்கும்போது கரெக்டாட்டு நம்ம கபிலனை பிடிச்சிரும்னு சொல்லிட்டு சிவாவும் கபிலனை நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம அயலியும் சிவா கிட்ட வந்து இப்போ மட்டும் இந்திராணி அன்னைக்கு கபிலனை பற்றின உண்மை எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்க. சிவாவும் நம்ம அயலிக்கிட்ட, ஆமாம் நீ சொல்கிறது எல்லாமே உண்மை தான், ஆனால் அக்காவுக்கு எப்படி ஏதாவது ஒரு நாள் தெரியதானே வரும், அவங்க கண்மூடித்தனமாக இந்த கபிலனை நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அவங்க குடும்பத்தில் எல்லாருமே நல்லபடியாக தான் இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காங்க. ஆனால் இப்போ தெரிஞ்சிச்சுன்னா எப்படியும் அவங்க வருத்தப்பட தான் செய்வாங்க. இருந்தாலும் இந்த கபிலனை மாட்டி விடாமல் இருக்க முடியாது அயலி, இந்த வாட்டி கண்டிப்பாக எல்லா உண்மைகளும் அக்கா கிட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அப்படி ஒரு பிளானை போடுறாங்க. அதே சமயத்தில் கபிலனும் அந்த பேகை பார்க்க போகிறாங்க. சரி இந்த பல்லாக்கில் கரெக்டாக தான் இருக்குது, கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் வர்மா கொஞ்ச நேரத்தில் நம்ம ஏடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அயலியும் ஏடிக்கிட்ட வந்து, என்ன ஏடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், எப்படியாவது என்னை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டால் தானே, அதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நான் வரகிற இன்ஃபர்மேஷன் உனக்கு ஏற்கனவே கிடச்சிருக்கோம், அதனால தான் நீ இங்கே வந்திருப்ப. இனியும் நீ வந்து எதுவுமே பண்ண முடியாது. என்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுற நான் எல்லாம் உனக்கு மிச்சினமான ஆள். எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருப்பேன், எத்தனை ஆட்களை நான் பார்த்துருப்பேன், உன்னை எல்லாம் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வர்மா அந்த இடத்துல பேசுகிறாங்க. ஏடியும் என்னைக்கா இருந்தாலும் என் கையால் தான் உன்னை நான் பிடிக்க போகிறேன், உனக்கு நான் ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடி செம மாசாக பேசிகிட்டு இருக்காங்க. வர்மாவும் ஒரு கட்டத்தில், இங்கே பாரு உன் பின்னாடி ஒரு பல்லாக்கு தெரியுதுல்ல, அதில் தான் ஒரு பேக் வச்சுருக்கு, அதில் ஒரு வெடிகுண்டு இருக்க போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடமே எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆக போகுது பாரு, அதோட அதான் நீயும் அந்த இடத்துல எரிய போகிற அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அயலியும் அந்த இடத்துல ஷாக்காகி, என்ன சொல்கிற, இப்படியெல்லாம் பண்ணாத, நிறைய ஜனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே உயிருக்கு ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு சொல்லும்போது வர்மாவும் எனக்கு என்ன, உன்னோட உயிர் இல்லாமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாம் வெடிக்க போகிற மாதிரியே 3, 2, 1 சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. நம்ம அயலியும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, இங்கே நிறைய சின்ன குழந்தைங்க குடும்பமாக எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. 3ன்னு சொன்ன உடனே ஆனால் பாம் வெடித்த மாதிரி இல்லை. நம்ம அயலி செம அதிரடியாக சிரிச்சிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே வர்மா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. எடி என்ன பண்ண, என்ன ஆச்சு, பாம் ஏன் வெடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்கும்போது, என்ன வெடிச்சிரும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டல, வெடிக்க தான் போகுது. வர்மாவும் அப்போ வெடிகுடி இருந்த பேக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏடியும் வேற எங்கே இருக்க போது, நீ தான் உன்னோட பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு காருக்குள்ளே வச்சிருக்கல, அதில் தான் அந்த பாம் இருக்குது, இப்போ பாரு கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போகுதுன்னு சொல்லும்போது கரெக்டாக வர்மா கண் முன்னாடி அந்த பொருளோட அந்த கார் எல்லாமே அப்படியே எரிஞ்சு செதஞ்சு போகுது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வர்மா. ஏடி நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், என்னைக்காக இருந்தாலும் என் கையால் தான் உனக்கு சாவு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏடியும் செம மாதம் அந்த டைலாக் எல்லாம் விடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இதை யார் பண்ணான்னு பார்த்தா நம்ம சிவா அந்த பேக் எடுத்து அந்த காருக்குள்ளே மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாட்டு வெடிகுண்டு பிளான் அப்படியே சொதப்பல் ஆயிடுதுன்னு சொல்லலாம்.